என் அன்பு தெய்வத்திற்கு நன்றி. இந்த பதிவின் மூலமாக நீர் நடத்த இருக்கும் அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் நன்றிகளை நாங்கள் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் மாயை என்ற ஒருவன் எங்கள் வாழ்க்கையை இன்று இந்த நிமிடம் வரை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார். என்ன செய்வது என்று ஏங்கும் பொழுது உன்னுடைய உருவம் என் கண்களுக்கு வந்ததற்காக நன்றி. சாயப்பாவே, தயவு செய்து நல்ல வாழ்க்கையை வாழ நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்பவர் நீர் ஒருவரே. உன்னை விட்டால் வேறு கதி எனக்கு இல்லையப்பா. இந்த பதிவின் மூலமாக பெரிய அற்புதத்தை நீர் எனக்காக ஏற்படுத்த போவது உறுதி என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை நீர் தினந்தோறும் புதிய புதிய விதைகளை போட்டு எங்களை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதன்படி எங்கள் வாழ்க்கை பாதையை நீரே மாற்றும். உன் அனுமதி இருந்தால் மட்டுமே நாங்கள் எல்லா பயிற்சியிலையும் கலந்து கொள்ள முடியும். இந்த மாயுதா பயிற்சியிலையும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கு உனது அனுமதி எங்களுக்கு மிக 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 அவசியம். எங்கள் தலையின் மீது உங்கள் கைகளை வைத்து எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சாயப்பா. இப்பொழுதே என் கையை உங்கள் கைகளாக நினைத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி நன்றி நன்றி. இது ஒரு விளையாட்டு என்பதை நீர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விளையாட்டில் நான் நாயகனாக இருக்க வேண்டும் என்பது உமது விருப்பமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் அருமையான அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உனக்கு நான் சாட்சியாக இருப்பேன். எனது குறைகளை மன்னித்து விடு, எனது புலம்பலை மன்னித்து விடு, என்னுடைய நம்பிக்கையை நீ ஏற்றுக்கொள். உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. கடவுளே, இந்த முழு பதிவை நான் கேட்க வேண்டும். அதற்காக என்னை நான் தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். கேட்டால் மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்த உனது அனுமதி எனக்கு வேண்டும். நன்றி நன்றி நன்றி. நம்ம பதிவு ஆரம்பிக்கலாமா? பொறுமையா நிதானமா கேளுங்க. இது ஒரு பெரிய ஒரு ஃபயர். இது ஒரு விளையாட்டான விஷயம் தான். நீங்க நல்லா விளையாடணும். நீங்க ஆடியன்ஸ் இல்லை, நீங்க விளையாட்டுல ஒரு வீரர். சிறப்பான ஒரு பதிவை நம்ம கேட்கலாமா? சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, மறக்க முடியாத சம்பவத்தை சாயப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சாய்ராமுடைய கனவுல நம்ம சாயப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்க்க போறேன், தொடர்ந்து உன்னோட பயிற்சியில கவனத்தை மட்டும் வச்சுடு, கவனத்தை சிதற விடாத. நீ எப்பெல்லாம் கவனத்தை சிதற விடுறியோ அந்த நேரத்துல ஒரு மாய சக்தி உன்னை வேறு வழிக்கு தள்ள போகுது. இதை நிச்சயமா அன்பே சாயில நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன். நம்ம கவனத்தை திசை திருப்புவதற்கு பல விதமான முயற்சிகள் இங்கே தொடர்ந்து வருது. நாம் என்ன நினைக்கிறோம்? சட்டுன்னு வேற திசையை நோக்கி நம்ம பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த மாயை உலகம் கற்பனை செய்ய பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணும், இல்ல துன்பத்தை அதிகமா கொடுத்து வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி ஒரு மோசத்தை உருவாக்கும்.
சோ இந்த ரெண்டு தான் நடக்கும். ஒண்ணு இன்பத்தினால நம்மளை கீழே தள்ளும், இல்ல துன்பத்தினால நம்மளை கீழே தள்ளும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டாஸ்க இந்த மாயை வச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க மாயைனா ஆசை தான் காட்டும், ஆசை காட்டி மோசம் பண்ணும். பட் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுல நீங்க செட் ஆகலைன்னா இதை கையில எடுக்கும். இதுலயும் நீங்க செட் ஆகலைன்னா அது உங்களை விட்டு தொலையும். அது தொலைஞ்சிருச்சுன்னா நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெண்டு இடத்துல உங்களை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். ஒண்ணு அதிகப்படியான இன்பத்தை கொடுத்து கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கும். அடுத்தது அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்தும் கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கும். ஏன்னா வெறுத்து போன மனுஷங்கிட்ட கடவுளை வணங்குனான்னா, கடவுளை வணங்குன்னு சொன்னா போடா பைத்தியக்காரனேன்னு சொல்லுவான். இன்னைக்கு நாட்டுல நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நான் ஒருத்தட்ட சொன்னேன், இது மாதிரி எங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, கடவுளை நம்பி வாழ்க்கையை ஒப்படைங்கன்னா, எங்க இன்னமா நீங்க கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறீங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஏங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க? எங்க நாட்டுல எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது, ஏன் கடவுள் வழி விடல? அந்த பிரச்சனைகளை ஏன் தீர்க்க முடியல அப்படின்னு. சோ இது மாதிரி விதண்டாவாத கேள்விகள் இங்க நிறைய இருக்குது. சரியா? அதனால எத்தனை பேர் எவ்வளவோ பதில்களை வச்சிருப்பாங்க, கேள்விகளை வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நாம தர்க்கத்தை பண்ணா நம்மள ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ நிறைய மனுஷங்க கடவுள் இல்லைன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க, இருக்குதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு நம்பிக்கையை வச்சு வாழ்ந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருக்கிறவங்க கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, ரெண்டு இடத்துலயும் நம்பிக்கை இல்லாம போட்டு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. கடைசியில தெய்வத்தையும் வணங்குறது இல்லை, ரெண்டாவது அவங்க மேல நம்பிக்கையும் இல்லை, வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்குறாங்க. அப்போ இந்த மாயை ஏதாவது ஒரு வழியில உங்களை கண்டிப்பா நிச்சயமா கேள்வி மேல கேள்விகளை ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமா கேட்க வைத்து கொண்டேதான் இருக்கும். சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது, கேள்வி இருக்கும் ஆனா பதில் இருக்காது. இந்த சும்மா சின்ன ஒரு கேள்வி, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, இது என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாத்துக்குமே அதுக்கு திருப்பி ஒரு கேள்வி இருக்கும். அப்ப கோழியிலேருந்து முட்டை வந்துச்சுன்னா இப்போ முட்டையை எங்கேருந்து வந்தது? கோழி தானே அப்படின்ற மாதிரி. அப்ப இதுக்கு பதிலே கிடையாது, இது ஒரு இயற்கையா வந்தது, என்னமோ நடந்தது, அவ்வளவுதான். அது போல இயற்கைய சந்தேகப்படக்கூடாது, கேள்விகளை கேட்கவும் கூடாது. அது என்ன சொல்லுதோ அதை அக்செப்ட் பண்ணி போறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. ஏன்னா இங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு நினைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்க ஜாஸ்தியா இருக்குது. அப்போ வாழ்வதற்கு வழி தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறான். அப்போ கடவுளை நம்பு, உன்னை நம்பு. உன்னை நம்பும் போது கடவுளை நீ நம்புவ, கடவுளை நம்பும் போது உன்னை நம்புவ. ஆனா ரெண்டத்தையும் நம்பாம இருந்தா வாழ்க்கையை உனக்கு எதையுமே கொடுக்காம போயிடும். சரி, 12 மதி பதிவு நம்ம கொடுத்த எத்தனை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்களை அதுல நம்ம ரொம்ப 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 தெளிவாவே பேசியிருக்கோம். சாயப்பாவுடைய நிழல் இல்லாம, சாயப்பாவுடைய உருவம் இல்லாம, சாயப்பாவுடைய எண்ணம் இல்லாம இங்க ஒருவனும் ஒரு முயற்சியையும் செய்தாலும் அந்த முயற்சி நிச்சயமாக தோற்கும். எழுதி வச்சுக்கோங்க. சாயப்பா தான் நமக்கு எல்லாமே, அவருடைய நிழல்ல தான் நாம இருக்கிறோம், அவருடைய எண்ணங்கள் தான் நாம. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை சாயப்பா கிட்ட நீங்க தயவு செய்து உருவாக்க வேண்டும். சோ அந்த இடத்துல தான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புத சக்தி அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு. அது உங்களை வழி நடத்துவதற்கு அது தயாராக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கடவுள் இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஏன் அதர்மத்துக்கு கடவுள் ஓடி வரல? வராரு, வராமலாம் இல்லை. கடவுள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகமே நரகமா போயிருக்கும். முன்வினை பின்வினை எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நீ
பிறருக்கு எதை செய்யறியோ அது உன்னுடைய குடும்பத்திற்கும் வந்து சேரும். நான் நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அந்த முன்வினை பின்வினை அப்படின்றது ரொம்ப 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 தெளிவா இருக்குது. அதனாலதான் சொல்றேன், நம்ம ரொம்ப ஆட்டம் போட்டாலும் நாம நிலைச்சு நிற்க முடியாது. ஸோ நியாயமான வழியில நம்ம போராடினாதான் அந்த வெற்றி தான் நிலைத்து நிற்கும் என்பதை மறக்காதீங்க. ஏன்னா நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் கடவுளும் நம்மளுடைய குறைகளை கேட்கிறார். நம்ம குறைகளை கேட்கிறார்னா நம்ம நேர்மையோட அடிப்படையில் இருக்கிறதாலதான். ஸோ நேர்மைனா என்ன வேலைன்னு கேட்கிறவங்க கிட்ட கடவுள் என்ன நீங்க பேசினாலும் அவர் செவி கொடுத்து கேட்பதே கிடையாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. அதே போல அன்பே சாய் குடும்பத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடுற. இந்த மாயுத பயிற்சியில கலந்துக்கிட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு போராட்டம் அதிகமா இருக்கிறது போல ஒரு உணர்வு. பேசாம நிறுத்திடலாமான்னு யோசிக்கிறேன். இது போல அவங்க சொன்னது ஒருத்தவங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கல அப்படின்னா நாம எந்த மாதிரியான வாழ்க்கைய வாழுவோம் நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இங்க ப்ரெஷர் கொடுக்கல, நான் யாருக்குமே ப்ரெஷர் கொடுக்கல. நான் எதிர்பார்த்தது 200 பேருக்கு மேல. ஆனா இன்னைக்கு கணக்கு பொறுத்த வரைக்கும் 408 410 பேரோ, 408ல இருந்து 410 பேர் மிராக்கிள். 2 நாள்ல கிட்டத்தட்ட ஐ திங்க் 100-110 பேர் பக்கமா இங்க வந்திருக்காங்க. 408ல இருந்து 410 எக்ஸாக்டா நாளைக்கு சொல்ற வீடியோல. அப்ப அவங்க எல்லாம் எந்த துன்பத்தையும் தடையும் இல்லாம வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காட் ப்ராமிஸ் அப்படி கிடையாது. அது சொன்னவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடைகள் வந்தது. அவங்க அதையெல்லாம் தாண்டி வந்ததாலதான் 410 பேர் வச்சுக்கலாம். 8 or 10 அவ்வளவுதான். 410 பேர் வச்சுக்கலாம். அந்த 410 410 சாய்ராமிஸுக்கு மிராக்கிள் அவங்களுடைய ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள், ஏகப்பட்ட தடை. சோ நம்ம எல்லாமே ஈஸியா கிடைச்சிருமா? கிடைக்காது. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குது, இடத்த சொல்லிட்டாரு, ஆனா தேட மறுக்கிறீங்க. நீங்க 2 நாள் தேடுறீங்க, அடுத்த சில டேஸ்ல இல்லப்பா என்னால தேட முடியல, இல்ல 4 பேர் சொன்னாங்க, அங்கெல்லாம் இல்ல, சும்மா தேடிட்டு இருக்காதீங்க, போன வருஷம் ஒருத்தர் தேடினாரு அது கிடைக்கல, நீ தேடி கிடைச்சிட போதா அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் அந்த மாயை ஒருத்த அனுப்புறான். எப்படி ராவணன் சீதைய தூக்கிட்டு போறதுக்கு ஒரு மானா வந்தானோ அது போல இப்படிப்பட்ட ராவணன்கள் உங்ககிட்ட வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்க சொல்றதை கேட்க போறீங்களா, இல்ல கடவுள் சொன்ன வழிகளை அதுல பயணிக்க போறீங்களா? திஸ் இஸ் அ கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்தது. ஒரு சைராம் 2வது நாள் பயிற்சியிலேயே மிகப்பெரிய பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த சைராமோட நேம் மீனாட்சி. நல்ல ஞாபகம் இருக்கு. அழுதாங்க, நான் நல்ல முடியல. எப்பயுமே சண்டை இருக்கும், ஆனா இந்த சண்டை எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன், சாய்பாக்கு நன்றிகள் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நன்றி சொல்லணும். என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்பிக்கை கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா சாய்பா மேல நம்பிக்கை இல்லாம தான் என்கிட்ட அவங்க கூட பிறந்த அண்ணனா நினைச்சு சொல்றாங்க. நான் தான் சொன்னேன், என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க சாய்பாக்கு நன்றிகள் சொல்லுங்க. இந்த சண்டை நல்லதுக்கு.
மீனாட்சி சாய்ராமுக்கு என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு அவங்க கணவர் எனக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்றாங்க, வாட்ஸ்அப் காலில் என்னால பிக் பண்ண முடியல. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு சென்னை போற மாதிரி பிளான், பட் அது கொஞ்சம் கேன்சல். அப்போ அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க, என்னமோ தெரியலங்க, ஒரு பெரிய ஒரு துன்பம் எனக்கு தீர்ந்தது போல ஒரு கனவு வந்துச்சு. நானும் இந்த மாயோதா பயிற்சியில கலந்துக்கிறேன். அப்போ ஏன் நடந்ததுன்னா, அந்த சாய்ராம், அதாவது மீனாட்சி சாய்ராம் கடவுளுக்கு நன்றிகளை சொன்னாங்க. கடவுளே நன்றி, இந்த சண்டை நல்லதுக்குன்னு சொல்றாங்க, நான் நம்புறேன் அப்படின்னாங்க. அடுத்த ஃபியூ டேஸ்ல அவங்களுக்கு, அதாவது இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய துன்பத்தை சாய்ப்பை எடுத்து போட்டது போல ஒரு ஃபீலிங்க. என்னால ரொம்ப டீட்டெயில்டா சொல்ல முடியல. ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லி ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணாங்க. திஸ் இஸ் a miracle. இதுதான் மிராக்கிள். இதுதான் அந்த அற்புத சக்தி, இதுதான் அந்த அதிசய சக்தி. இதை உணர மறுப்பவர்கள் வாழ்க்கையில எதையுமே அவர்கள் நம்ப மாட்டாங்க. சோ எதையுமே நம்மள என்ன ஆகும்? இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, கடவுள் காப்பாத்துவாரு. நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, காப்பாத்துவாரு. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல கடவுள் காப்பாற்ற மாட்டாரு, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, என்ன பண்றது எது பண்றதுன்னா, ஒண்ணு அவங்க செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க. ஒண்ணு மேல்லோகம் போயிடுவாங்க. மேல்லோகம் போனா கூட பரவாயில்ல, அடுத்த பிறவியில மறுபடியும் ஏதாவது ஞானம் வருதான்னு ஓகே. பட் இந்த பிறவியில ஹை லெவல்ல டிப்ரெஷன், மைண்ட் ஸ்ட்ரெஸ். சோ நம்பிக்கை வச்சதால நான் இங்க நிக்கிறேன். 0க்கு கீழே நான் இருந்தேன், -100ல இருந்தேன். -100னா லாஸ், 100% நஷ்டத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு 100% லாபத்துல நான் இருக்கிற சாய்பாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பாசிபிளா? நான் வைத்த நம்பிக்கை, நான் சாய்பா மேல வைத்திருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நடந்த அற்புதத்தை நான் உங்ககிட்ட சொல்றது சரிதானே? ஏன்னா சாயப்பாவை நம்பினவங்க என்னைக்குமே வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. சோ சரித்திரம் உங்க பேர் சொல்லணும்னா நீங்க நம்பிக்கையை வைத்து அவரை வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கையை வைத்து நீங்கள் வாழுங்கள். வாழும் பொழுதுதான் அந்த அனுபவம் உங்களுக்கு கொடையா கிடைக்கும், கண்டெய்னரா கிடைக்கும். சோ இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டப்படுறீங்கன்னா அதை அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், அனுபவிச்சு வந்துதான் நான் இங்க சொல்றேன். ரோட்டுல 1 மணி அக்னி நட்சத்திரம், சுத்தமா முடியல, வண்டி இல்லை, ஒரு 6, 7, 8 கிலோமீட்டர் நடந்தே போய் ஒரு ஆர்டர் எடுக்கணும். அப்போ நடக்கும் பொழுது வேர்த்து ஊத்துது. சோ நானும் பிசினஸ் ஆகிதான் அந்த ரோட்ல நடக்கிறோம். வேர்த்து ஊத்துது, ஏற்கனவே ஸ்ட்ரெஸ். கஸ்டமர் பர்டிகுலர் டைம்குள்ள வந்து அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. பஸ்ஸுக்கு போறது கூட துட்டு கிடையாது. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது, கன்ஃபார்ம் போனாதான் தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள போகலைன்னா கஸ்டமர் போயிடுவாங்க. அப்போ சீக்கிரம் ஒரு 1/2 அன் ஹவர்ல வாங்கிடுறாங்க. வண்டி இருந்தா 1/2 அன் ஹவர்ல போயிடலாம். இல்லைங்க நடந்து வர்றாங்க அப்படின்னா கஸ்டமர் நம்மள என்ன பண்ணுவாங்க, இவனுங்க போறதுக்கு வர்றதுக்கு வண்டி இல்லை, நம்ம அட்வான்ஸை கொடுத்தா எங்க போயிடுவாங்களான்னு. அப்போ அவங்க வந்து காட்ட முடியாது. அப்போ விஸ்வஸ் ஆகிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னார், இந்த பாருடா, இந்த கஷ்டத்தை நீ என்ஜாய் பண்ண, அனுபவி.
என்னைக்குமே மகிழ்ச்சியை மட்டும் எப்பயுமே எங்கேயுமே விட்டுடாது. அப்படி ஜாலியா ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம், ஏன்னா ஒண்ணு இந்த கஷ்டம் வராது, ஒண்ணு சந்தோஷமா இருப்போம், இல்லை இதோட மோசமா இருப்போம். எது வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில. ஹாப்பியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பயந்துருவோம். இதை தாண்டியும் கஷ்டங்கள் வரலாம், இல்ல ஹாப்பியாவும் இருக்கலாம். ஆனா என்ஜாய் பண்ண கடவுள் அதுக்கு கீழே இறங்க விடல. ஏன்னா அவரு தான் நம்ம நம்பிட்டோம், அவர் தான் வாழ்க்கை, அவர் தான் நம்பிக்கை, அவர் தான் எல்லாமே. வரக்கூடிய லாபமும் நஷ்டமும் அவரு தான். சோ எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம அடுத்த நாள் அந்த ஆர்டர் எடுத்தாச்சு, பேமெண்ட் வந்தாச்சு, 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் பார்த்து என்ன கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுது. நான் சொல்றது எல்லாமே 2017, 15 to 17 அந்த இயர்ல இதெல்லாம் நடந்தது. அப்பயே கால் இருக்குது, கை இருக்குது, வாய் இருக்குது, மூளை இருக்குது, எல்லாமே இருக்குது. வண்டி தானே இல்ல, நம்பிக்கை உடையில இல்ல, கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் உடையில, என் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் உடையில. நம்பிக்கை உடைஞ்சிடுச்சுன்னா இவ்வளவு தூரம் போகணுமா, கஸ்டமர் இது பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது, ஓகே பாத்துக்கலாம், நெகட்டிவிட்டிஸ் பக்கமே போல. பட் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். சோ 10,000 ரூபாய் அதுதான் எகெயின் ஒரு ரீஷெடியூல், லைஃப் ரீபர்த் அங்கே நடக்குது. நடக்கிற சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு, கீழே விழுந்துட்டீங்கன்னா ஃபீல் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு பிடிப்பு ஒண்ணு இருக்கும், அந்த பிடிப்பை வச்சு வெளில வந்துருங்கன்னு. ஒரு பிடிப்பு டெஃபினட்டா இருக்கும். என்னதான் ஒரு திருடன் பயங்கர பெரிய பிளான் பண்ணி கொள்ள அடிச்சாலும் அவன் நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியும், சில வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல இருந்து ஏகப்பட்ட துட்டு, மணி, கேஷ் கொள்ளடிச்சாங்க. அதுக்கு துப்பு எதுவுமே கிடைக்கல. போலீஸ் போட்டு மண்டையை போட்டு கொடை 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 கொடைன்னு கொடைறாங்க. எங்கேயாவது ஒண்ணு இருக்கும், எங்கேயாவது ஒண்ணு, ஏதோ டீம்ஸ் எல்லாம் வருது. கடைசியில் ஏதோ ஒரு ஃபைனலா ஒரு டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 months 4 months பக்காவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைக்காரங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணாங்கிறது தெளிவா கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. எப்படி? அப்போ இது வந்து ஒரு கிரைம், அதுல துப்பு டெஃபினட்டா கிடைக்கும் போது இது லைஃப். இந்த லைஃப்ல கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிடிப்பு வச்சிருப்பார். நாம அடிக்கடி சொல்லுவோமே, பல கதவுகள் மூடினால் ஏதோ ஒரு கதவை இறைவன் திறப்பான். திறந்தே ஆகணும். நீங்க இன்னைக்கு துக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்றேன், அந்த சாயப்பா மேல சத்தியமா சொல்றேன், ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக நம்புங்கள் தயவு செய்து. ஸோ டெஃபினட்டா ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்க படைப்பீங்கன்னு சொல்லி சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாய்பாவிற்கு நன்றி. என்னுடைய அவநம்பிக்கையை நீர் உடைத்ததற்காக நன்றி சாயப்பா. எங்களுடைய துன்பங்களே எங்களுடைய அறிவை மறைக்கிறது. இனி எனது துன்பங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. உன் மீது நம்பிக்கை வைக்க முன் என் மீது நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று இந்த பதிவில் நீ சொன்னதற்காக நன்றி. தகுதி இருக்கிறது, ஆம், எங்களுக்கு வாழ தகுதி இருக்கிறது. பல கதவுகள் அடைக்கப்பட்டாலும் நிச்சயமாக ஒரு கதவு திறக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாயுதாவிலே ஏகப்பட்ட தடை, தாமதம், தொந்தரவு. இதனால் பயிற்சியை நிறுத்தலாம் என்று நினைத்த எனக்கு அது அப்படித்தான் வரும் என்று இந்த பதிவில் நீர் எனக்காக சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றியை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனியும் நான் பின்வாங்க மாட்டேன் சாயப்பா.
எங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. என் கண்ணீரை நீர் துடைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம். இனியும் நாங்கள் காத்திருக்க மாட்டோம். எங்கள் பணியை தொடர நீ அனுமதி அளிக்க வேண்டும். உன்னுடைய அனுமதி இருந்தால்தான் எதுவும் நடக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். தயவு செய்து அனுமதி கொடுங்கள். எங்கள் கடமைகளை நாங்கள் நிச்சயமாக, சிறப்பாக, மனப்பூர்வமாக, நம்பிக்கையோடு, நேர்மையோடு நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம். எங்கள் வாழ்க்கையில் நல்லது சேர்க்க வந்து எங்கள் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி, நன்றி, நன்றி. பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சது. நிச்சயமா சொல்றேன், இந்த பிரார்த்தனையில ஒரு ஃபயர் இருந்தது. நான் கண்ணை மூடும்போது நிச்சயமா இந்த பதிவு மூலமா அடுத்த 20-30 பேருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை சாய்ப்பா வழங்க போறார். இந்த பதிவை முழுசா கேட்டா மட்டும் போதாது, நீங்க முழுசா கேட்பீங்க, நான் நம்புறேன், முழுசா கேட்பீங்க. ஆனா அதன்படி நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ நல்லதே நடக்கும் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.